இந்த 2025ன்றது உங்களுடைய சாமர்த்தியமும் உங்களுடைய சமூக புத்தியும் தான் காரணம் ஜெயிக்கிறது. இப்போ திருமண முயற்சிகள்ன்றது இப்போதைக்கு தவிர்க்க 7ஆம் மாதத்துக்கு பிறகு பெரிய அளவில் அதில் இன்வால்வ் ஆகுங்க. அதில் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த புத்தாண்டு எந்த விதமான சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும். அது ஏற்கனவே ஆல்ரெடி 2-3 சீரீஸ் போட்டுட்டோம். ஆனால் பிரசன்னத்தின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க்க பரலின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க்க பரல் அப்படின்னோம்னாக்க உங்களுடைய விதியை சொல்லக்கூடியது. உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்தோம்னாக்க அதில் ஒவ்வொரு பாவமும் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு, அந்த பரல்கள் வந்து எந்தெந்த கோள்கள் தந்திருக்கு அப்படின்றது ஒரு துல்லியமான கணித முறை தான். அதன்படி தான் விதிப்படி தான் நம்முடைய லைஃப் நடக்கும். அதை வந்து எந்தெந்த ஷெட்யூல் பண்ணுறது தான் அந்த திசை புத்திகள் அப்படின்றது. அதாவது நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் லாபப்படணும், நீங்கள் நட்டப்படணும் அப்படின்றது உங்களுடைய அமைப்பு விதி. ஆனால் எந்த காலத்தில் நஷ்டப்படணும், எந்த காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வழிமுறைப்படுத்துறது, அதை கைட் பண்ணுறது தான் திசாபத்தி. அப்போ ஒரு விஷயம் நடக்கும்னா அது கண்டிப்பாக நடக்கும், ஒரு விஷயம் நடக்காதுன்னா அது கண்டிப்பாக நடக்காது, எவ்வளோ தான் முயற்சி எடுத்தால் கூட. ஏன்னா அப்படி எடுத்தால் பெரிய அளவில் முயற்சி எடுத்தோம் தோற்று போகிறவங்க நிறையா இருக்காங்க. எந்த விதமான முயற்சியும் எடுக்காமையே பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தன்மையில் ஏதோ ஒரு இயக்க சக்தி இருக்குது, ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம். அது ஜோதிடத்தின் அடிப்படையாக, ஜோதிடத்தின் வாயிலாகவும் நம்ம உணர முடியுது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஷேட்டன், ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் தான் ஒன்று பலன்கள் நடக்குது. அப்போ பலன்கள் நடக்குது அப்படின்னம்னாக்க சூட்சமமான முறைகள் தான் இந்த அஷ்டவர்க்க பரல் முறை. அப்போ ஒரு பாவத்தில் ஒரு எந்தெந்த ராசியில் எவ்வளோ பரல்கள் பெற்றிருக்கோ அந்தந்த பாவத்தின் அடிப்படையில், அந்த பரலின் எண்ணிக்கையின் அடிப்படையில், அப்போ அதிகபட்சம் ஒரு 27க்கு மேலே, ஒரு 25 இருந்தால் நார்மலு, 25க்கு மேலே அல்லது 27க்கு மேலே ஒரு பரல் ஒரு ராசி பெறுது அப்படின்னோம்னாக்கா அந்த பாவம் உங்களுக்கு வலிமையாக செயல்படுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்க எந்தெந்த பாவங்களில் கம்மியாக இருக்கணும் அப்படின்னோம்னாக்கா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல பரல்கள் கம்மியாக இருந்தால் நல்லது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு, ஆரோக்கியமான தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு. அப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா 6ஆம் இடத்துல பரல்கள் குறைவாக இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் 6ஆம் இடத்துல பரல்கள் குறைவாக இருக்குது அப்படின்னம்னா வேலை வாய்ப்புகளையும் அது இழக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறும். அப்போ ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸாக தான் பார்க்கணும். அப்போ 6ஆம் இடம் எப்படி இருக்கோ அதுக்கு நேர் 12ஆம் இடம் அதோட வலிமையான தன்மையில் இருக்கணும். அப்போ ரெண்டுமே கெட்டுப்போனால் தான் ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்நாளில் கடினமான இறக்கமான தன்மையில் போய் இறக்கமானனாக்க இறங்கு முகத்தில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவான். அல்லது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னம்னாக்க 8 அதிர்ஷ்டத்தையும் சொல்லும். அதே நேரத்தில் பிரச்சனைகள், வில்லங்கங்கள், வழக்கு, தொந்தரவுகள், அவமானங்கள் எல்லாத்தையும் தரும். அவமானப்படாமல் ஒரு பெரிய விஷயம் நடக்காது. அப்போ அவமானப்பட்டால் ஏதோ அப்போ அதை புயலுக்கு பின் வரும் அமைதி போல தான் ஒரு விஷயம். ஒரு அமைதிப்படணும் அப்படின்னம்னாக்க ஒரு பெரிய அளவில் ஒரு கலவரம் நடக்கும். அப்போ ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நமக்கு அவமானப்பட்டிருந்தா, ஒரு அசிங்கப்பட்டிருந்தா, நமக்கு ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தா, நமக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தா, அதெல்லாம் கடந்து வரப்போ தான் நமக்கு பெரிய அளவில் ஒரு சாத்வீகமான அமைதியான ஒரு தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறும். அதன் அடிப்படையில் தான் பார்க்குறது தான் அஷ்டவர்க்க பரல் அப்படின்றது. இதில் பிரசன்னத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னம்னா, பிரசனம் அப்படின்னம்னாக்க இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பிரசனத்தில் பார்க்குறப்ப, பிரசனம் அப்படின்றது தனிப்பட்ட முறைக்கும் ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியும். அது ஜாதகமே இல்லை, ராசி சக்கரமே இல்லை, எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, டைம் ஆஃப் பர்த் தெரியாது, பிளேஸ் ஆஃப் பர்த் கூட தெரியாது, அல்லது இதெல்லாம் தெரிஞ்சாலும் அக்யூரேட்டாக தெரியாது அப்படின்னம்னா பிரசனத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். அது ஆனால் என்னென்னா ஏதாவது ஒரு கேள்வி ஒரு நேரத்தில் கேட்கலாம். திரும்ப திரும்ப நமக்கு சாதகமாக, அதாவது பூ போட்டு பார்க்குற மாதிரி நமக்கு பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கேள்வி இது நடக்குமா நடக்காதா, நடக்கும்னாக்க எப்போ நடக்கும், நடக்காதுனாக்க எவ்வளோ நாளைக்கு நடக்காது அப்படின்றது மட்டும்தான் அதில் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது துல்லியமானதாக இருக்கும். அது வேறு, அது கேரளாவில் அதிகமாக பார்க்கப்படுறது பிரசன்ன மார்க்கம் தான். ஏன்னா இந்த இடத்துல அஷ்டவர்க்க பரல்ன்றது துல்லியமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பாவம் நமக்கு பிறப்புலேயே நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. பிரசனம் அப்படின்றது ஒரு விஷயம், ஒரு காரியம் நடக்கும் நடக்காது அப்படின்றத சொல்லக்கூடியது. இந்த 2025ல் உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இயக்குது, எந்தெந்த பாவங்கள் இயங்காமல் தன்மையில் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறப்ப அதிகமாக இயங்குறது இப்போ என்ன பாவம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதும், இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் என்ன பாவம் இயங்க போகுது, பாவம் மீன்ஸ் எந்த பலாபலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இத்தகைய தன்மையில் துளாராசினியர்களுக்கு இந்த 2025ன்றது எப்படிப்பட்ட சுப பலனாக தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பிரசன்ன பலன் அப்படின்றதும் அஷ்டவர்க்க பலன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அஷ்டவர்க்க பரல் அப்படின்றது கிட்டத்தட்ட 37 பரல்கள் உங்கள் ராசி பெறுது. அப்படின்றப்ப இருக்கிறதுலே 12 ராசிகள்லேயே உங்களுடைய ராசிக்கு தான் அதிகமான பரல்கள் வருது அப்படின்னம்னா நிச்சயமாக இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்பும்,
அதே நேரத்தில் 10-6 பாகங்கள் தான் 10ஆம் இடமும் 6ஆம் பாவம் மட்டும்தான் முழுமையாக செயல்பட போகுது. ப்ளஸ் 1ஆம் இடத்துல அதாவது ராசியில் உங்களுக்கு 37 பரல் இருக்கிறதும் ஒரு பெரிய அளவில் அனுகூலமான பலன். இப்போ வேலையில் பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ன்றது நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய விஷயங்கள்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ்லையோ அல்லது பிரச்சனையிலையோ இருந்தீங்கனாக்கா அதுலேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே 6 இயங்குனாலே 7ஆம் இடம்ன்றது உங்களுடைய எதிரி சொல்லக்கூடியது. ஒரு லைஃப் பார்ட்னரையும் 7 தான் சொல்கிறோம், உங்களுடைய எதிரியும் 7 தான் சொல்லுவோம். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் அப்படின்றது 7 தான். அதாவது உங்களுக்கு நேர் எதிரில் இப்போ சைட்டில் நின்று பேசுகிறவங்க மனைவியாவோ கணவனாவோ இருக்க மாட்டாங்க. நேருக்கு நேர் அப்படின்றப்ப ஒரு மேல் ஃபீமேல் எப்படி ஒரு டோட்டலி என்டர்லி 180 டிகிரி இந்த மாற்றம் இருக்குதோ அதே போல் தான் இந்த 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்களுடைய வீக்னஸ் உங்களுடைய ப்ளஸ் அப்படின்றது தான். அதாவது அவங்களுடைய தோல்வி உங்களுடைய வெற்றி. அப்போ எதிரியோட தோல்வின்றது உங்களுக்கு வெற்றியாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ண போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது 5ல் ராகு வந்தாலே அது 5ஆம் இடத்துல உங்களுக்கு 29 பர்கள் பெறுது. அப்போ மோரலஸ் கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேலே போனாலே அந்த பாவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 29 பரல் அப்படின்னோம்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதுவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காரு. சுக்கிரன் ப்ளஸ் சனி. சுக்கிரன் யாருன்னா உங்கள் ராசி அதிபதி 8க்கு அதிபதி 5ல் தான் இருக்கார். எப்போயுமே 5, 8 சந்திரனோட கனெக்ட் ஆனால் தான் புத்தி பதிலளித்தலோ அல்லது ஏதோ ஒரு சிந்தனை தடுமாற்றமோ நிறையா இருக்கும். ஆனால் சுக்கிரன் 5ல் இருக்கிறதுன்றது புதிய காதல் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது புதிய உறவுகள் மலர்றதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உங்களுக்குள்ள ஒரு புதிய டைமென்ஷனில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் புதிய ஐடியாஸ் தோன்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஜாப் இஷ்யூ அல்லது வேலையில் பிஸ்னஸில் எல்லாமே புதுசாக இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ குருன்றது 3-6 கூட தானே, நெகட்டிவ் ஃபீல்டில் தானே, அவர் இருக்கிறது 8ல் தானே இருக்கார், சேஃபாக தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்றத விட இப்போ 9ல் வந்தால் உங்களுக்கு 6ஆம் இடம் அவங்களுக்கு கிளியராக 6 கூட எப்போயுமே உங்களுக்கு வலிமை பெற்றாலே நல்லது. 6 கூட வலிமை பெற்றால் வியாதிகளை வரும், கடன் வரும், வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் இருந்தாலும் 9ல் இருந்து யார் குரு 9ல் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுறதுன்றது நிறைய பிரச்சனைகள் வந்து என்னென்னா பிரச்சனை அதாவது வந்ததுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது திறமை தான் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது. அப்போ திறமைன்றது 37 பரல்கள் இருக்கிறதுன்றது எது வந்தாலும் சரி மழை போல் வந்தாலும் அது பனி போல் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் உள்ள நபராக மாறுறீங்க. இந்த 2025ன்றது எவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் மேலே என்ன மாதிரியான அலிகேஷன்ஸ் வச்சா கூட அதெல்லாமே தகுடுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல உங்களுக்கு விரையாதிபதி யார் புதன்றது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் இருக்கிறதும் தன்னுடைய சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அதாவது கேட்டை 3 அப்படின்றது உங்களுடைய 5ஆம் இடத்தை தான் இயக்கும். எப்பவுமே 5ஆம் இடத்துல புதனோ சுக்கிரனோ சம்மந்தப்பட்டாலே உங்களுக்கு இதுவரைக்கும் தோணாத தெரியாத சில சூட்சமமான வழிமுறைகள்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்பவுமே திரைத்துறை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அல்லது மீடியா என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அல்லது தரகு ஒப்பந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இந்த 2025ல் இருக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் சூரியன். சந்திரன் யாருன்னா உங்களுடைய கர்மாதிபதி. இப்போ கர்மஸ்தானம் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது, அது சுக்கிரஸ்தானத்தில். அப்போ ஏதோ வேலையில் இப்போதைக்கு சிக்கல் இருக்குது. உங்கள் ராசியாதிபதி போராட்டத்துக்குள்ளே தான் இருக்கார். ராசியாதிபதி யாருன்னா சுக்கிரன் வந்து செவ்வாயில் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்குது. அது 31 பரல்கள் உள்ள ஸ்தானமாக இருக்குது வேறு. அப்போ வேலை பெரிய அளவில் மாற்றம் அடைய போகுது, அது மட்டும் உறுதி. இந்த 2025ன்றது இது வரைக்கும் இப்போ வெளிநாடு போகணுமா அது தாராளமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது தேர்வுகள் எழுதுறதுக்கான வாய்ப்பு வருதா அப்படின்னா தாராளமாக எழுதுறதுக்கான. ஏன்னா 6 இயங்கினாலே தேர்வு எந்த தேர்வு அதாவது உங்களுக்கு தகுதி தேர்வாக இருந்தால் கூட அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரெகுலராக இப்போ +2 அல்லது இன்ஜினியரிங் கோர்ஸு அல்லது இந்த ரெகுலராக நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற எஜுகேஷனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நான் இந்த குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேர்வு தனித்தேர்வு அதாவது என்னுடைய தகுதி தேர்வுகளை எழுதி நான் அதில் சர்வேல் பண்ணுவேனா அதில் ஜெயிப்பேனா அப்படின்னோம்னா நிச்சயமாக துலா ராசினர்கள் இந்த 2025ன்றது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதாவது பெரிய அளவில் மார்க் வாங்குறதுக்கோ அல்லது நீங்கள் சர்வேல் ஆகிறதுக்கோ அல்லது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சனி. சுக்கிரனும் உங்களுக்கு செவ்வாய் சாரமும் சனி வந்து புதன் சாரம் பெறார். சனி உங்களுக்கு யோகாதிபதி வேறு. அவர் வந்து குரு சாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறது அப்படின்றது குரு வந்து இப்போதைக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 6, 9 உங்களுக்கு 10 கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா வேலையில் பெரிய அளவில் மாற்றுறது. இப்போ இது வரைக்கும் வேலையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா
நிச்சயமாக ஒரு பெரிய அளவில். அல்லது அரசியலில் ஏதாவது நான் இன்ட்ரோ பண்ணானாக்கா கொஞ்சம் சக்ஸஸ் ஆவானா நிச்சயமாக. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாய், 10ல் செவ்வாயோ சூரியனோ சனியோ இருந்தாங்கனாக்கா ஒரு 10 பேருக்காவது தலைவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல செவ்வாய் அவர் சனி சாரம் பெற்றார். அப்போ கடினமான உழைப்பின் அடிப்படையில் வரக்கூடிய பதவிகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உழைப்பு மட்டுமே நீங்கள் முதலீடாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நிறைய. இந்த இடத்துல 3ஆம் இடம் எப்பயுமே ஒரு தொழில் நீங்கள் செய்கிறத தொழில் என்ன தொழில் செய்கிறீங்கன்றதை காட்டிலும், என்ன ஜாபில் இருக்கீங்கன்றதை காட்டிலும் உங்களுக்குன்னு தனித்துவமான ஆர்வம் ஒன்று இருக்கும். அது 3ஆம் இடம் தான் இண்டிகேட் பண்ணும் உங்களுடைய ஸ்கில் பேஸில் உள்ள விஷயங்கள். அப்போ உங்களுக்கு ஸ்கில் அப்படின்னோம்னா உங்களுக்கு தனி திறமை, மற்றவங்கள்ட்ட அது அதை பெருசாக எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த ஆண்டு 2025 உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட்டு, ஏதோ ஒரு கலையில் நீங்கள் நுணுக்கமான ஒரு பாடல் எழுதுறதோ அல்லது இசைக்கிறதோ, உங்களுக்கு பாடுறதுலையோ ஆடுறதுலையோ ஏதோ சம்திங் ஸ்கில் பேஸ் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாத தன்மையில் இருக்கும். இப்போ விளம்பரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் மற்றும் உங்களுக்கு சந்திரன் இப்போ 2மே என்னன்னாக்க உங்களுடைய ராசி அதிபதியோட சுக்கிரன் ஸ்டாரில் தான் இருக்காங்க. அப்போ இந்த உங்களுக்குள்ளே இந்த புதைக்கப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய திறமை அப்படின்றது வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது வரைக்கும் உங்களுடைய திறமை அடுத்தவங்களுக்கே தெரியாத தன்மையில் இருந்தது. இப்போ அதை வெளியே அதன் மூலமாக பெரிய அளவில் உங்களுக்கு ஐடென்டிட்டி ஒரு ஐக்கான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2025ன்றது உங்களுடைய சாமர்த்தியமும் உங்களுடைய சமூக புத்தியும் தான் காரணம் ஜெயிக்கிறதுக்கு. மற்றபடி வேறு எந்த விஷயமும், ஏன்னா 10ல் செவ்வாய் இருக்கார், அனுகூலமான பலன். இன்னொன்று 12ல் விரயஸ்தானத்தில் இருந்த கேது 11க்கு விலகிறாரு. 11ல் கேது வர்றது நல்லது. 11ல் கேது அதுலேயும் அவருடைய நட்பு பெற்ற சுயசாரம் உள்ள நட்சத்திரங்கள் இருக்குது. அது மகம் இருக்குது, பூரம் இருக்குது. பூரம் சுக்கிரனுடைய நட்பு பெற்ற கோள் தான் கேது. அதேமாதிரி சொந்த நட்சத்திரன்றது மகம். அப்படின்றப்ப அந்த 2மே அதிகபட்சம் உங்களுக்கு கேதுவால் மிகப்பெரிய அனுகூலமான பலன் வரப்போகுது. அப்போ தெரியாத இடங்களில் கூட நீங்கள் தெரியறதுக்கு உண்டான மனிதனாக மாறுறீங்க. நீங்கள் அதிகமாக உங்களுக்கு ராசியாதிபதி உங்களுக்கு சுக்கிரன் 5ல் இருக்கிறது, அது செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறது. செவ்வாய் இந்த இடத்துல 10ல் இருக்கிறது. 10ல் செவ்வாய் நீசம் பெற்ற தன்மையில் இருந்தால் கூட அவர் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை வலுவுற்றார் அந்த இடத்துல. அப்போ அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது. அப்படின்றப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த 2025ன்றது உங்களுக்கு தொழில் வழி பெரிய அளவில் மாற்றம், பெரிய அளவில் நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள், தில்லாக இறங்குங்க, சக்ஸஸ் பெறுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டு அப்படின்றது, இந்த இடத்துல டிஸ்பியூட்டுன்றதை விட உங்களுக்கு 2 பேத்துக்கும் உள்ள ஒரு அனுகூலமாக ஒத்துமை வருமா அப்படின்னோம்னாக்க, இந்த இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 2 பேருமே சஷ்டாசகன்றது. சஷ்டாசகனாக 6, 8. இப்போ செவ்வாய் இருக்கிறது கடகத்தில், சுக்கிரன் இருக்கிறதுல கும்பத்தில். 2 பேத்துக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாயிலேருந்து எண்ணி வந்தோம்னாக்க 8ஆம் இடத்துல சுக்கிரனும், சுக்கிரன்லேருந்து எண்ணி வந்தால் 6ஆம் இடத்துல செவ்வாயும். அப்போ 2 பேத்துக்கும் என்னன்னாக்க பெருசாக ஒரு நல்ல அந்யோன்யத்தன்மை இல்லை. அப்போ இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த சனி பயிற்சி வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றப்ப இதை பெருசாக நீங்கள் ஏன்னா கூட சனி இருக்கார் சுக்கிரனோட சேர்ந்து, அவர் யோகாதிபதி உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் காலங்கள் ஒரு மாதிரி ஒரு நெருடலாக பயணித்தா கூட அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவசரப்பட்டு எந்த விதமான நெகட்டிவ் தீர்மானங்கள் எதுவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல குரு அப்படின்றது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அது மிருகசீரிடம் 3, 4 பாதங்களை கடக்கிற வரைக்கும் தான் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ஒரு பிரேக்கப்லேயோ அல்லது பிரச்சனையோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் 5ல் இருக்கக்கூடிய ராகுவாக மாறுவார். எப்போனாக்கா ராகு திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே குரு பயணிக்கிறப்ப உங்களுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருப்பார். அப்போ புதிய காதல் உருவாகிறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரிந்திருந்தவங்க திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள். அப்போ பிரிவில் இருக்கீங்க அல்லது இப்போ வரைக்கும் டிஸ்பியூட்டில் இருக்கீங்க அல்லது கேஸில் இருக்கீங்க அல்லது கேஸ்னாக்கா விவாதத்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னம்னாக்கா அதெல்லாமே ஒரு 5 மாதத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனுகூலமான பலன்களாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இந்த குரு 5ஆம் மாதம் தான் உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு, அதாவது 5ஆம் மாதம் தான் உங்களுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2 மாதங்கள் தான். அப்போ 7ஆம் மாதத்துக்கு பிறகு அவர் திருவாதிரையில் நுழையிறப்ப அந்த சேம் பீரியடு 30ஆம் தேதி மே மாதம் ராகு இந்த உங்களுக்கு கும்பத்துக்கு வந்துடுவார் 5ஆம் இடத்துக்கு. இந்த இடத்துல 5ம் 9மே கனெக்ட் ஆகிடுறாங்க தங்களுக்குள்ள. ஏன்னா குருவோட பார்வை அந்த ராகு கிடச்சிடும். அப்போ ராகுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறப்ப இது வரைக்கும் உங்களுடைய மனசில் நெருடலாக இருந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு அந்யோன்யமற்ற தன்மைகள் அல்லது விலகி இருக்கிற தன்மைகள் இதெல்லாமே நீங்கி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது பிரிஞ்சிருந்தீங்க அல்லது ஆல்ரெடி நாங்கள் டைவர்ஸாக இருக்கோம், இப்போ ரீமேரேஜுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா புதிய
ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்போ, புதிய காதல் மலர்றதுக்கான வாய்ப்போ இந்த ஏன்னா 5ல் ராகு இருந்தாலே அந்த டைம் ஆஃப் பீரியட் உங்களுக்கு ராகு திசையும் நடந்துச்சோ, இல்லை புத்தியும் நடந்துச்சோ, ராகு திசை நடக்கிறதுனாக்க இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அது ஒன்று உங்களுடைய அது சுவாதியில் பிறந்திருந்தா நீங்கள் பிறக்கிறப்பயே ராகு திசை முடிஞ்சிருக்கும். அல்லது சித்திரையில் பிறந்திருந்தா உங்களுடைய இளமை காலத்தில் மட்டும்தான் இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சித்திரை 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் மட்டும் இப்போ எட்ஜில் இருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த ராகு முடிய போகிற தருணத்தில் இருப்பீங்க. அப்போ அந்த இடம் போர்க்களமாக தான் இருக்கும். அப்போ ராகுவோட சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திர அந்த புத்திகள் ஓடுறப்ப நிச்சயமாக அது இப்போதைக்கு ஒரு 20லேருந்து 27 வயசு வரைக்கும் ஒரு நெருடலான பிரச்சனைக்குரிய காலகட்டத்தை கிராஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போ 27 வயசுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா குருவோட திசை ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ராகு திசையில் பிறந்தவங்களுக்கும், சித்திரையில் பிறந்தவங்களுக்கும். அதே நேரத்தில் விசாகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்க நிச்சயமாக உங்களுக்கு ராகு திசை வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா உங்களுடைய அந்திம காலத்தில் தான் வரும். ஆனால் ராகுவோட புத்திகள் வரும். அப்போ விசாகத்திலேயோ பிறந்திருந்தீங்கன்னாக்க இப்போ டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ ஓடிச்சுனாக்க அந்த இடத்துல உங்களுக்கு புதிய உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும், ஒரு புதிய திருமண முயற்சிகள் எடுக்கிறீங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்து ராகுன்றது நீங்கள் எவ்வளோ வயதான மனிதராக இருந்தால் கூட, வயதான ஃபெல்லோவாக இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்பியான ஒரு நினைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது பழைய ஒரு நினைவுகளை வந்து புரட்டி பார்க்குறதோ அல்லது ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறதுக்கோ இதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் வைஸு உங்கள்கிட்ட ஒரு 5ஆம் இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னா, 5ஆம் இடத்துக்குலாம் இருக்கக்கூடிய சனி கெட்டு போகாமல் இருந்தாருனாக்கா உங்களுக்கு டீசெண்டாக நீங்கள் லைஃப்பை லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை செவ்வாய் சனியோட காம்பினேஷனோட 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா, நீசம் பெற்ற தன்மையில் இருக்காரு அப்படின்னா குழப்பமான நிலை தான் இருக்கும். அவர் என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, இந்த இதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும். அப்போ நம்ம உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் தான் இதில் மெயினாக இருக்கணும். அதே நேரத்தில் செவ்வாயோட தன்மை தான் பலமாக இருக்கணும். செவ்வாயோட தன்மை பலமாக இருக்கணும்னாக்க செவ்வாய் கெட்டாமல் இருந்தாலே போதும். உங்களுடைய இல்லற வாழ்க்கைன்றது பெருசாக பாதிக்காது. செவ்வாய் கெட்டு போனால் மட்டும்தான் பாதிக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதோ அல்லது 8ஆம் இடத்துல இருக்கிறதோ அப்போ உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே டிஸ்பியூட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் 6ல் அதாவது மீனத்துலையோ அல்லது ரிஷபத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பெருசாக உங்களுக்கு நெகட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்காது. அப்போ இந்த இடத்துல இந்த 6ம் 10ம் தான் ஒர்க் பண்ண போது இந்த 2025 அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் லைஃபை ஸ்மூத்தாகவே விட்டுருங்க. அதோட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அது பிரச்சனை பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் 5ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் யூட்டர்ன். அப்போ நீங்கள் இப்போ எதையுமே சஃபல் பண்ணாமல் இருக்க பட்சத்தில் இப்போ எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் லேட் பண்ணுங்கள். லேட்னாக்க ஒரு 5 மாதம் தள்ளி போகிறது ஒன்றும் அவசரம் கிடையாது. நான் இப்போ 5 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? அதாவது பிரச்சனையை தீர்ந்து வச்சாலும் திருப்பி பிரச்சனைகள் 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் ஜாப் வைஸ் பெரிய அளவில் மாற்றத்தை தான் இந்த 2025 உங்களுக்கு தரப்போகுது. ஏன்னா 6ம் 10ம் அப்படின்றப்ப உங்களுக்கு 6ஆம் இடமும் சர்வீஸ் ஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்றப்ப 10ன்றதுக்கு ஒரு தொழில்னா கர்மம். அந்த விஷயத்துலையும் அதே மாதிரி சர்வீஸ் அப்படின்னா ஜாப்லையும் பிஸ்னஸ்லையும் மட்டும்தான் பெரிய அளவில் இந்த 2025ன்றது உங்களுக்கு அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துக்கு அதிபதி சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறப்ப உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறதுனால இப்போ உறவுகளுக்குள்ள பெருசாக உங்களுக்கு அந்யோன்ய தன்மை இருக்காது. 5ல் இருக்க சனி சுக்கிரன்றது கிட்டத்தட்ட அவங்களோட ஏன்னா 8 கூடையன்னா சுக்கிரன், அப்போ 4 கூடையனும் போய் 5ல் இருக்கான் அப்படின்றப்ப உங்களுக்கு உறவுகளுள்ள சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளவே இருக்கக்கூடிய குடும்ப தகராறு எதுவுமே இருந்தால் கூட அதெல்லாமே இப்போதைக்கு ஒதுக்கி வைங்க. அதை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. அது எல்லாமே சில விஷயங்கள் என்னென்னா ஆறப்பட்டாலே சரியாக போயிடும். அவசரப்பட்டோம்னா தான் அது அலங்கோலமாகும். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், பேசாமல் இருந்தோம்னாலே அதை விட்டு விலகி இருந்தாலே ஒன்று நம்ம அந்த இடத்துலேருந்து விலகிடணும். இல்லைனாக்கா அந்த விஷயமே நம்ம காதில் விடாத அளவு பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். பெரிய அளவில் நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த 2025ன்றது ஃபினான்ஷியலாக நீங்கள் பெரிய அளவில் சஸ்டெயின் பண்ணுறக்கும் உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு 5ஆம் மாதம் வரைக்கும் 6ஆம் மாதம் தான் ஒரு கில்ட்டியான தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பட் 2 கூடையவன் போய் 10ல் போய் நீசமாகிறது அப்படின்றது சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது இப்போதைக்கு இந்த மே மாதம் வரைக்கும் பெருசாக உங்களுக்கு இருக்காது. 2025ல் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை தான் இருக்கும். அல்லது திருமண வாழ்க்கையை கொஞ்சம் டிஸ்பியூட் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது உடனே சட்டுன்னு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அல்லது திருமணம் பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான தன்மைகள் இருக்க வாய்ப்பு இல்லை. 7ஆம் மாதத்துக்கு பிறகு ஜூலை மாதத்துக்கு பிறகு வேணால் ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம் ஒழிய அதுக்கு முன்னாடி என்னென்னா பெருசாக உங்களுக்கு அனுகூலமற்ற தன்மை. அப்போ திருமண முயற்சிகள்ன்றது இப்போதைக்கு தவிர்க்க 7ஆம் மாதத்துக்கு பிறகு பெரிய அளவில் அதில் இன்வால்வ் ஆகுங்க. அதில் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து
மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிட்டு கேளுங்க. நான் நிச்சயமாக அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், உங்களுடைய பர்சனல் கேள்விகளுக்கு உண்டான பதில்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. நான் உங்களுக்கு கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப்பு, உங்களுடைய ஜாதகத்தோட வேல்யூ எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது, என்னென்ன மாதிரியான பலன் இருக்குது, எப்படி முன்யோக ஜாதகமாக, பின்யோக ஜாதகமாக அல்லது மதியமான ஜாதகமாக எப்படிப்பட்ட வாழ்க்கை தன்மையில் இருப்பீங்க அப்படின்றத உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.